ஜனநாயகம் படத்துல வர போவோம் ஏன் சல்லியர்கள் படத்துக்கு வரல? கோவில் உள்ள அவாலாம் போகலாம் ஆனா நீலாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு மூவியோட ப்ரொடியூசரே ஒரு வாரம் என் படம் ஓடுனா போட்டு ரிலீஸ் பண்றாருன்னா அந்த மூவியோட டெப்த் எவ்வளவா இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, அதை அரசியல் பண்ணிட்டாங்க. தப்பானவங்க கையில பவர் இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்க உங்களுக்கு தமிழீழ போர்ல முக்கிய பங்கு வகித்த போர்ப்படை மருத்துவர்கள் பத்தி வந்து சல்லியர்கள்ங்கிற மூவிக்கு ஸ்கிரீனே கொடுக்காம கார்பரேட் பவரை யூஸ் பண்ணி கடைசியில அந்த படத்தை ஓடிடியில ரிலீஸ் பண்ற அளவுக்கு அந்த மூவிக்கு ப்ரொடியூசரே தலைங்க அந்த டிவிஆர் மேல ஏன் அவங்களுக்கு கோவம் வரல? இதுல இன்னொரு கோவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே எங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. மர்மர்னு ஒரு மூவி வந்துச்சுல்ல, எல்லாம் தேட்டருக்கு போய் டிசப்பாயிண்ட் ஆகி வந்துருப்பீங்க. இந்த படம் வந்தப்ப சோகால்டு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் திரும்புகிற பக்கம்லாம் படம் பயங்கரமா இருக்கு, வேற லெவலா இருக்கு அப்படி இப்படின்னு பயிர் விட்டுட்டு காசை வாங்கிட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இந்த இனத்துக்காண்டி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பற்றி ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அதை பற்றியெல்லாம் கேட்க மாட்டேங்க. காசு வாங்கிட்டு அதை பற்றி ப்ரொமோஷன் பண்ணுவீங்களா? நீ ப்ரொமோஷன் கூட பண்ணலாம். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அந்த படம் கடைசியில் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாமல் ஓடிடிக்கு போயிடுச்சு. இப்படி இருக்கப்ப அதை பற்றி ஏதாவது மூச்சு விடுவோம் ஒன்றும் கிடையாது, எதை பற்றியும் பேச மாட்டேங்க. திரும்புகிற பக்கம்னா அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் தான். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு யூடியூபராக போய் அவங்க ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. டிவிஆர் தமிழ்நாடுனா மொத்தமே இந்த படத்துக்கு 27 ஸ்கிரீன் தான் சொல்றாங்க. அந்த டேரக்டருக்கு என்ன கோவம்னா, இவ்வளவுதான் இந்த படத்தோட குவாலிட்டி, இந்த படத்துக்கு இவ்வளவுதான் ஸ்கிரீன் தர முடியும்னு டிசைட் பண்றதுக்கு நீ யாரு? படத்தை போட நல்லா இல்லைன்னா மக்களே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த படத்தை போட மாட்டோம், இவ்வளவுதான் கொடுப்போம் சின்ன படம் அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாருன்னா அந்த ப்ரொடியூசருக்கு கோவம். இத்தனைக்கும் அவர் பராசக்தி ஜனநாயகம் மாதிரி பெரிய மூவிஸ் கூட கிளாஸ் விடணும்னு நினைக்கல. ஜனநாயகம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுதா, அந்த ஒரு வார கேப்லயே என்னோட படம் ரிலீஸ் ஆனா போதும், மக்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னு ஒரு மூவியோட ப்ரொடியூசரே நினைக்கிற அளவுக்கு அவர் இருக்காருன்னா இந்த படத்துல அவர் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் நினைச்சிருப்பாரு. ப்ரொடியூசரு இந்த மூவி என்கிட்ட வந்து 2 வருஷம் ஆச்சு, அதுக்கு முன்னாடியே 2 வருஷம் அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த ப்ரொடியூசர் ஒன்றும் புதுசா படம் எடுக்கிறது கிடையாது. மாநகரம் சிம்பு வச்சும் அருண் விஜய் வச்சு பணங்கான்ற படமும் எடுத்திருக்கிறாரு. மிக மிக அவசரன்ற ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை டைரக்ட் பண்ணவர். இப்படிப்பட்ட ஆளுக்கே மாநகரம் எவ்வளோ பெரிய படம் 100 கோடி வசூல் பண்ண போனோம். அவ்வளோ பெரிய ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வர்றவங்க சின்ன சின்ன படம் உண்மையான கருத்தெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ அடக்குமுறை நடக்கும் இல்லை. ஆனால் நம்ம நியாயஸ்தர்கள்லாம் தேயா தமிழ் இனவெறியை தூண்டுறீங்க, இனவெறியை பற்றி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றது வருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எவனும் வரமாட்டாங்க, இதை பற்றிலாம் மூச்சு கூட விட மாட்டாங்க. தமிழ்நாடு விட்டு வெளியில போனாலே ஈழ போராட்டத்தை தப்பா தானே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தேசிய தலைவரையே தீவிரவாதம் தானே அங்கே போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த படத்தெல்லாம் நல்லா ரீச் ஆகுறீங்க. ஏன் சாம் கன்னிஸ்ல இருக்கீங்க, சமந்தா நடிச்சாங்கல்ல ஃபேமிலி மேன் சீரீஸ், அதில் என்ன சொல்லியிருக்காங்க? என் உயிர் முக்கியம், உயிர் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. உயிரை பத்தி கவலைப்படுறது குடும்பத்தோட போய் எங்க போராட்டத்தில் சாகுறாரு. இவ்வளோ ஏன் இன்னைக்கு பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது, உடனே அந்த படத்துக்கு எல்லாம் கிளம்பிடுவீங்க. அதுல என்ன நினைச்சு தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெய்லர்ல வைக்கவும் அப்படியே தேட்டருக்கு எல்லாம் படம் எடுத்து கிளம்புறீங்க. ஆனா உண்மையில இங்க நடந்தது என்ன தெரியுமா? பெரியாரும் அண்ணாதுரை இவங்கெல்லாம் யாருமே அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணல, திமுகவே சப்போர்ட் பண்ணல. ஆனா அந்த படத்துல நாங்க தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போராட்டத்துல ஈடுபட்டவங்களை பெரியார் என்ன சொன்னாரு? காலி பயிலுக அவங்க போராடுவாங்க, போலீஸ் லத்தியை சும்மா வச்சிருக்கு, கண்ணை சும்மா வச்சிருக்கு பேசினவர் தானே. ஆனா இந்த படத்துல அப்ப இருந்து பக்தவத்சலம் அவர் தான் அந்த டைலாக சொன்னாருன்ற மாதிரி ட்ரெய்லர்ல வச்சிருக்கிறாங்க. உடனே எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இந்த படத்துக்கு போறீங்க. ஏன் இப்போ இந்த டயத்துல எதுக்கு அதை யூஸ் பண்றாங்க? அப்பதானே நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கூமுட்டைகள்லாம் நேரம் எலெக்ஷன்ல போய் டிஎம்கே ஓட்டு போடுவீங்க. எவ்வளவு பேசு எங்க ஓட்டு உதயசூரியனுக்கே நேரா போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடுவீங்க. அதெல்லாம் திருத்த முடியாது. ஆனா இதே ஈழம் இஷ்யூவை பத்தி மூவி எடுத்தோம்னா எவ்வளவு கட்சி அதை சொல்லாத இதை சொல்லாத அவ்வளோ ஏன் பவர்ல இருக்க பொலிட்டிஷியன்ஸ் பண்ற தப்பை பத்தி பேசுற ஜனநாயகம் எவ்வளவு கட்சி எவ்வளவு முயற்சி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா, என்ன கேஸ் எவ்வளவு போயிட்டு இருக்குது. சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லையும் சரி பவர்ல இருக்கவங்க அவங்க சொல்றதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டா நீங்க யோசிச்சிருந்தீங்களோ அப்படிங்கிறது இனவாதிகள் இனவெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க இதுக்கெல்லாம் போயிடாதீங்க, இதெல்லாம் கேவலமானது
கேவலமாக செப்பரேட்டேஷன் பண்ணாங்க அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணால் நீங்களும் ஆமாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லவங்களா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களை இது பண்ண வைப்பாங்க. அதான் மென்டலி உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சைக்காலஜிக்கல் வாரான் தமிழ் பீப்புள் எதுக்குமே எழுத்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா அது வந்து சண்டையாக போயிடும். ஆனால் இதெல்லாம் சண்டையில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதா கரெக்டு அப்படின்னு உங்களை வந்து செட் பண்ண வைக்கிறாங்க. நான் கூட சரியாக இருக்கிறோம் சுமாராக தான் இருக்குன்னு நினச்சேன். லைஃப்லாம் எப்படி ஃபஸ்ட் போயிட்டு செயின்ட்டு வந்தோம். ஆனால் இந்த படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அந்த மூவியில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு நல்லபடியாக டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியலை. நான் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப ஓகே லாகிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு ஸ்ப்ரேமுமே படம் சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த படத்தை உங்களுக்கு பாருங்க ப்ரொமோஷன்லாம் பண்ணல. இந்த படத்துக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் அநியாயமாக கொடுத்து அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு விஷயம் நடக்குது ஸ்க்ரீன் கொடுக்காம ஒரு மாதிரி மோனோபோலியாக ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை அதை பற்றி பேசுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவை நான் எடுத்தேன். யோசிங்க, முடிஞ்ச அளவுக்கு தமிழர்கள் பிவிஆர் மாதிரி தமிழ்நாட்டுக்கு அப்போஸ் பண்ணி இருக்கிற கார்பரேட்ஸு பொலிட்டிஷியன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாமல் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி பிவிஆர் போகாமல் அவாய்ட் பண்ணி உங்களை எதிர்த்து காட்டுங்க.